எஸ், இந்த செஷனில் 1501 to 1550 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 ரீட் பண்ணுங்கள். சரியான இணையை கண்டறி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் பிக்கு என்ன ஆன்சர் வரும்? பேரு அப்படின்னா செல்வம், தரம் அப்படின்னா தகுதி, நனி அப்படின்னா மிகுதி. ஸோ நீங்கள் தமிழ் புக்லேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய சொல்லும் பொருளும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உரைநடை, செய்யுட்பகுதி எல்லாமே இந்த மிக்ஸ் பண்ணி தான் இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பி, சி, டி கண்டிப்பாக வராது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் என்னது? கதி அப்படின்னா துணை. உங்களுக்கு தெரியாத கொஷினுக்கெலாம் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதிலே இருக்கும் பாருங்கள். பேரு, தரம், நனி இந்த வேர்டு எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 9th புக்கில் தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். பொருந்தாதை சொல்லை கண்டறி. இந்த திராவிட மொழிகளில் பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறி. அரும்பு அப்படின்னா பூக்கும் செடிகளில் மலரும் முன்பு இதழ்கள் குவிந்து இருக்கும் மொட்டி நிலையை குறிப்பது தான் அரும்பு அப்படிம்பாங்க. நம்ம 6th புக்லேயே படிப்போம் அந்த பூவின் 7 நிலைகள். பொருந்தாத சொல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல். இதிலே பாருங்கள், பூவின் 7 நிலைகள் வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதெல்லாம் வந்து பூக்களின் 7 பருவங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து தான் இந்த மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பூவின் 7 நிலையில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், 7 பேரும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர். இதுக்கு ஓகே ஆன்சர் பண்ணிடலாம், டைரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கொஷின், ஒரு டாபிக் கேட்குறாங்க, ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். பிறமொழி சொல்லற்ற தொடர். ஸோ உரையாடல் அப்படிங்கிறது தான் தமிழ் பெயர். ஸோ அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. டிஸ்கஷன், கான்வர்சேஷன் இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டு. அது அப்படியே தமிழில் டைப் பண்ணியிருக்கிறாங்க. மரபு பிழைகள். ஒளி மரபு வந்து பார்த்திங்கன்னா கூகை அப்படின்னா குளரும். இது ஸ்கூல் புக்கில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th புக்கில். தாவரங்களின் இளநிலை. இது 9th புக்கில் அந்த நீர்நிலைகளுடைய பெயர்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பாண்டி மண்டலத்துடைய பேர் என்ன, கண்மாய்னா என்ன, பாண்டி மண்டலத்தில் நீர்நிலைகளுடைய பேர், உவர்மண் நிலத்தில் நீர்நிலையுடைய பெயர்கள். ஸோ இளஞ்சி, கூவல், புனர்குளம், ஊருணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா நீர்நிலைகளை. அதனால் 9th புக்கில் 9th 10th புக் எல்லாமே நீங்கள் எப்பயும் போல் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது சிலபஸில் நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் அழுவம். அடவி அப்படின்னா காடுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த சொற்களை வச்சு கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம். அடவினா காடு. ஏன்னா இந்த சொற்கள்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு இதே கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொருந்தாதை சொல்லை கண்டறின்னு கொடுத்துட்டு அழுவம், கணையம், அடவி வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. கடல் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்துட்டு அடவி, கணையம், பதுக்கை, கடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை
மற்ற கடல் அப்படிங்கிறது பொருந்தாத சொல், ஏன்னா மற்ற மூன்றும் காட்டை குறிப்பது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே கொஸ்டின் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாபிக் உங்களுக்கு ஒரே அந்த காடு என்ற மா என்ற சொல்லின் பொருள், காடு என்ற சொல்லின் பொருள், காடை சொல்லை குறிக்கும் எந்தெந்த சொற்கள்லாம் குறிக்குது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ தமிழ் புக்கில் இதுதான் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஸோ அகர வரிசைப்படுத்தி எழுதுகளை ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் பார்க்கணும். நமக்கு எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் எதுவும் கிடையாது. உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்கள் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மேபி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் கை, தை, நே இந்த மாதிரி சொற்கள் கூட கொடுக்கலாம் குரூப் 4ல். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள். மொழித்திறன் பயிற்சியில் 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. ஸோ இதுதான் சரியான தமிழ் சொற்களின் தொடர். ஏன்னா 3 கோல்டு பிஸ்கெட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. இதுவும் ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள். ஓல்டு 11th 12th புக்கில் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஓல்டு 11th 12th புக்லேயும் உங்களுக்கு மயங்கொலி பிழைகள் 8 மயங்கொலி பிழைகளுடைய அந்த சொல்லோட பொருள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் ஓல்டு 11th 12th புக்கிலிருந்து. பட் ஒரு கொஷின்னாலும் உங்களுக்கு எபோவ் 90க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் ஓல்டு புக்கும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். 90+ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு புக்கில் இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அங்கே ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த அரி அப்படின்னா திருமால், அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல். அந்த அரியக்குடைய பொருள் வந்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல். இதுவும் நம்ம ரீசன்ட் டிஎன்பிசி இந்த ப்ரீவியஸ் 1500 கொஸ்டின்ஸில் ரீட் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷின் நம்பர் 13 பாருங்கள். நீர் தரப்பட்டது. அந்த ரா பாருங்கள், எந்த ரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராதுன்னு நீங்கள் தெரிஞ்சிடலாம். வீரர்களுக்கு ஆப்ஷன் பிசிடி பாருங்கள், ஒரு சொற்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சரியான வாக்கியத்தை கண்டறிக, பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக, சந்தி பிழையற்ற நீக்குக, இதெல்லாம் உங்களுக்கு இன்கேஸ் டைரெக்டாக ஆன்சர் தெரியல அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். எது கண்டிப்பாக வராது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த வீரர்களுக்குன்னு பாருங்கள், அந்த வீரர்களுக்கு ராங்கிறது 3 பிசிடியிலுமே 3மே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுறதை விட எது ராங்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு சில கொஷின்ஸ்லாம் தமிழில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை 4 ஆப்ஷன்ஸையும் பாருங்கள், அதில் எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சீக்கிரமாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், பிசிடி வீரர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சொற்கள் தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான் படித்து பார்க்கும்போது எல்லா சொற்களுமே கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக 3 ஆப்ஷன் தவறானதை தான் கொடுக்க போகிறாங்க. நமக்கு தேவை ஒரு ஆப்ஷன் தான். நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரியாத கொஷின்ஸ்க்கெலாம் ஆப்ஷன்ஸில் இருந்து கூட கண்டிப்பாக இது வராது, தவறான தொடர் அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஜஸ்டிஃபை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கு படித்து அப்படியே படித்தாலும் அதுக்கு தொடருக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும்.
விரித்த அப்படின்னா இதனுடைய வேர்ச்சொல் கட்டளையிடுதல். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல் விரி. உரைத்தல் அப்படின்னா வேர்ச்சொல் கட்டளையிடுதல் உரை. உரைத்து உரைத்த இதெல்லாம் உரைத்துன வினையச்சம். உரைத்த அப்படின்னா பெயரெச்சம். ஸோ நமக்கு தேவை வேர்ச்சொல் தான் கொஷினில் கேட்குறாங்க. இன்கேஸ் வேர்ச்சொல்லில் கொடுத்துட்டு கூட வினையச்சம் கண்டறி, பெயரெச்சம் கண்டறி, வினையாளான பெயர் கண்டறி, வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று கண்டறி, இல்லை ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரில் வினைமுற்றுக்கு வேர்ச்சொல் கண்டறி அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். கண்டான் அப்படின்னா வேர்ச்சொல் கான். ஸோ இதில் எல்லாமே நிறையா சொற்கள் கொடுத்துட்டு வேர்ச்சொல் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஈஸியாக தான் இருக்குது இந்த எக்ஸாமில் தமிழ். பட் ஆனால் நமக்கு குரூப் 4ல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் இருக்கும். தேடுகிறான் அப்படின்னா தேடு. ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கண்டறி, வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறி. அஞ்சி அப்படின்னா வினையாளன பெயர் வந்து அஞ்சினர். அஞ்சினார் அப்படின்னு போட்டுறாதீங்க. அஞ்சினர் அப்படிங்கிறத வினையாளனையும் பெயர். வா அப்படின்னா அதனுடைய வினையாளன பெயர் வந்து வந்தவர். ஸோ தொழிற்பெயர் குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா வாழ் என்பதன் தொழிற்பெயர் வந்து வாழ்ந்தேன், வாழ்ந்தவர். வாழ்ந்தவர் நிறைய பேர் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த இடத்துல தொழிற்பெயரை டிஃபைன் பண்ணும். படி அப்படின்னா படித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல படித்தல் அப்படிங்கிறது தொழிலை டிஃபைன் பண்ணுது. கண்டினியூ. வாழ் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை. ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. கரேஜ் அப்படின்னா துணிவு, ஹானஸ்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்குமே ஸ்கூல் புக்லேயே நமக்கு இருக்குது. 9th 10th புக்கெலாம் படிச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அக்ரோனமி அப்படின்னா வேளாண்மை கிடையாது. அது பாருங்கள் எப்படி கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அக்ரோனமினா வேளாண்மைன்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுறீங்க. அக்ரிகல்ச்சர்னு தான் வேளாண்மை. அக்ரோனமி அப்படின்னா உழவு தொழில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். உழவியல் அப்படின்னா அதான் வேளாண்மை தொழில். அக்ரிகல்ச்சர்னா தான் வேளாண்மை. ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. ஸோ இதில் கரெக்டான பேர் வந்து பார்த்திங்கன்னா பேடி அப்படின்னா நெற்பயிர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொருந்தாத இணை, பிழையற்ற தொடர், பிழையுள்ள தொடர் கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியம் அப்படின்னு. ஸோ இது பிரித்து எழுதுக. இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. கலன் ப்ளஸ் அல்லால். இம் எடுத்துடாதீங்க. இம்மும் அவங்க நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து கலன் அல்லால் அப்படிங்கிற சொற்கள் உருவாகாது. ஸோ அதனால் தெரியாத உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் லாஜிக்காக கொடுத்துருக்கிற பிரித்தெழுதுக அப்படின்னா புணர்ச்சி விதியை பயன்படுத்தி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து புணர்ச்சியில் நம்ம படிக்கிறோம். ஸோ சிலபஸில் புணர்ச்சிலாம் கிடையாது சார் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை ஒரு சில கொஷின்ஸ் டஃப்பாக கேட்குறாங்க, லாஜிக்காக கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது.
இதெல்லாம் பாருங்கள், ரீசெண்டாக நம்மளே கொஷின்ஸ் பார்த்துருப்போம். விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். 8th புக்கு. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். விடை வகைகள். ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆல்ரெடி நான் குரூப்லேயே ஒரு கொஷின் ஷேர் பண்ணியிருப்பேன், போஸ்ட்டில் கொடுத்துருக்கும் பாருங்க. டைரெக்டாக இந்த மாதிரி கொடுக்காம இதனோட மீனிங்ஸில் இதனுடைய பொருள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படின்னா உற்றது உரைத்தல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் அப்படிங்கிறது உருவது கூறல் விடை. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சிங்க. நீங்கள் இதெல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த டைப்பில் தான் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க எல்லா டிஎன்பிசிலையுமே. ஸோ மேபி நமக்கு குரூப் 4க்குள்ள இதனோட மீனிங் கூட கேட்கலாம். ஓகேங்களா? உற்றது உரைத்தல் விடைனா என்ன, வினா எதிர் வினாதல் விடைனா என்ன, உருவது கூறல் விடைனா என்ன, இனமொழி விடைனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருப்பாங்க 10th புக்கில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலமும் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் வந்து உருவது கூறல் விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் வந்து உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வந்து வினா எதிர் வினாதல் விடை. அதனால் இந்த ஃபஸ்ட்டு காலமாக ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஓகே. இது நம்ம ரீசெண்ட் டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸில் பார்த்துருப்போம். இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் கேட்டாலுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 80% கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு காலம்லேருந்து கேட்ட கொஷினுக்குமே மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ரிமைனிங் 20% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அந்த காலம் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கேட்டாங்களா நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பாருங்கள். ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் 6th இருக்குது பாருங்கள். அது எங்கே வரும், அஃது எங்கே வரும்னு. பட் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே அஃது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து தொடங்கும்னு அஃது கொடுத்துருக்குறாங்க. அன்று அப்படிங்கிறது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அஃது அல்ல, அஃது அல்லவை, அஃது அல்லன். ஒருமைனா அதான் ஒரு பொருள், பன்மைனா பல பொருட்கள். இதில் அஃது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை, அவை என்பது பன்மை. நோட் பண்ணி வச்சுங்க.
அஃது அப்படின்னா ஒருமை. ஸோ ஒருமையில் வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஒன்றன் பாலை இந்த தொடர் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. அடுத்தது ஒருமைப்பன்மை. பிழையற்ற தொடர். நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஏன்னா மரங்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். மரங்கள் படர்க்க இடத்துல வர்றதுனால அக்ரீனியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்மையில் பலவின் பாலை உணர்த்ததுனால அப்படிங்கிற விகுதி சொற்கள் இடம்பெறும். ஸோ அதனால் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணி உயர்திணையா அக்ரீனியா ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அக்ரீனை அப்படின்னா ஸோ அதில் ஒருமை பன்மைகளை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்களா. ஏன்னா அக்ரீனியில் வந்து பார்த்திங்கன்னா திணை பால் எண் இடமெல்லாம் உணர்த்தும். ஸோ நிறைய பேர் அக்ரீனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உயர்திணையில் ஓகே திணை பால் எண் இடம் நம்ம நினைக்கிறோம். அக்ரீனிலுமே திணை பால் எண் இடம்லாம் உணர்த்தும். ஸோ அந்த தொடரை ஃபுல்லாக ரீட் பண்ணி ஸோ அதுக்கு விகுதி சொற்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுவே பாருங்கள், இப்போ ரீசன்ட் டிஎன்பிசியில் 3 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே உங்களுக்கு அக்ரீனை தொடர்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுலேயே அதே தான் பாருங்கள், கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் ஸோ அக்ரீனில் பன்மையிலையா ஒருமையா அப்படின்னு தெரிஞ்சதுனாவே ஸோ அதனுடைய விகுதி சொற்கள் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம். அதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். ஓகேங்களா. ஸோ அதனால் திருக்குறள்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேபி திருக்குறள் இருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருந்தாலும் திருக்குறள் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க 25 அதிகாரத்துலேயுமே. ஸோ 25 அதிகாரமும் நல்லா தெளிவாக படிச்சுருங்க. உங்களுக்கு சீர்களை மாற்றி கொடுத்துக்கூட முறையான சீரமைத்து திருக்குறள் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் 7th புக்கில் பாருங்கள் இருக்குது. சேகரம்னா என்ன, சரி சொல்லும் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் தெரியல மறந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஃப்ரம் தி ஆப்ஷனில் பாருங்கள். ஃப்ரம் தி ஆப்ஷன்லேருந்து தான் நீங்கள் தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸில் இருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. பியில் ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சேகரம் அப்படின்னா கூட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மெத்த அப்படின்னா மிகவும். ஸ்கூல் புக்கில் இருக்காது, மேபி ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கலாம். ஓல்டு 11th 12th புக்கில். இதில் புலம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. புலம்னா அழகு, கடருனா காடு,
கோடுனா கொம்பு, இது உங்களுக்கு தெரிஞ்சும். ஸோ இந்த சொல்லும் பொருளும் ஈஸி. இது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் தமிழ் விடுத்தூது இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இருக்குது. மூன்றினம், துறை, தாளிசை, விருத்தம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த தமிழ் விடுத்தூதுகள் சிற்றிலக்கியத்தில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தேன் கொடுத்துட்டு கொஷின் கேட்கலாம், பொருந்தாதது எது அப்படின்னு. ஏன்னா நார்திசை, ஐம்புலன்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இருதிணை, முப்பால் இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். திருக்குறளுடைய 3 அதிகாரம் கொடுத்துட்டு பொருந்தாது எதுன்னு கொஷின் கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், குடிமையியல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தொகைச்சொற்களை விரித்து எழுதுறதும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய இடத்துல தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியத்தெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் விடுத்தூது நந்தி கலம்பகத்தில் இருக்காது. இந்த 11th 10th புக் 12th புக்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் கொஷின்ஸாக வருமா அப்படின்னு நமக்கு நம்ம அந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக விட்டுருப்போம். அது ஒரு தொகை சொற்களாக விரித்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நிறைய பேர் நம்ம கேர்லெஸ்ஸாக படிக்க மாட்டோம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. பட் ஆனால் அதில் இருந்தாலும் கொஷின்ஸ் எப்படி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று, சரியான வாக்கியத்தை கண்டறி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கண்டறி. இந்த மாதிரி நம்மளே இப்போ 5 சொல்லிட்டு நிறுத்தர் குறியீடு இதிலே ஒரு 6 கொஷின்ஸ் வந்துடுது. இதில் எல்லாமே 2 கொஷின்ஸ் கேட்டால் கூட 12 கொஷின் ஆயிடுச்சு. 100 out of 10 போச்சுன்னா 90 தான். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர். இதுவும் 9th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அழகாக கொஷின்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து சொல்லும் பொருளும் கேட்டிருக்கிறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் விடுத்தூதில் தமிழ் விடுத்தூதோடைய யார், நூலாசிரியர் இல்லை என்னப்பா, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துடுவோம். தொகை சொற்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க மாட்டோம் ஒரு சில இடத்துல. ஸோ அதனால் இது எல்லாமே கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கு இருந்தால் கேட்குறாங்க. பட் ஆனால் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறில் நெடில் பாருங்கள், மாடுனா செல்வம். ஓகேங்களா, இது ஒன்று தெரிஞ்சுனாவே இந்த ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொடு கோடு அப்படிங்கிற சொற்கள் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியம். தரையில் கோடு அப்படிங்கிறது சரியான வாக்கியம். பென்சிலை கொண்டு கோடிடு அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகேங்களா, சஞ்சனாவுக்கு பழம் கொடு அப்படிங்கிறது சரியான தொடர். தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு அப்படிங்கிறது தவறான தொடர். ஏன்னா புத்தகம் கொடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ஒரு டைம் தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கிற கொஷின் நோ ப்ராப்ளம். நமக்கு அந்த 80 to 100 80 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 80லேருந்து 100 கொஷின் ரிமைனிங் 20 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4ல் 70-80 கொஷின்ஸ் கூட நீங்கள் கிராக் பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த 80 to 100 கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக லாஜிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சரே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த 20 கொஷின்ஸ்க்கு தான் நம்ம சப்ஜெக்டை தமிழ் வந்து தெளிவாக இலக்கண பிழையின்றி தெரிந்துக்கணும். மடி அப்படின்னா சரியான இணை. சோம்பல், மடித்தல் இது ஸ்கூல் புக்கில் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. மேபி 1 or 2 கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் உங்களுக்கு ஓல்டு புக்கில் இன்கேஸ் ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தொடர்க்கு எல்லா இடத்துலையும் சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ லோயர் லெவல் புக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் 1 to 5. இசைனா இருபொருள், பாடல், புகழ்.
இந்த இருபொருள் தருக கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th 12th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இருபொருள் தருக 11th 12th புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 6 to 10th ஓகே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது லோயர் லெவல்லையுமே இருக்குது ஸ்கூலில். 3rd standard 4th standardல ப்ரிப்பேர் கொடுத்துருக்குறாங்க இருபொருள் தருக. ஸோ மேபி குரூப் 4க்கு இந்த மாதிரி கொஷின் தான். கொஷின் நம்பர் 42, கொஷின் நம்பர் 40, இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு லாஜிக்காக தெரியாத மாதிரி கூட ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க அந்த 5 கொஷின்ஸ்க்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் மேபி உங்களுக்கு தெரியாத கொஷின் கேட்குறாங்க கூட அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். பேசுதல், விளம்புதல், இது வந்து எழுத்து வழக்கு தான் கேட்குறாங்க. தனியாக போனால் அது ஊர்வலம். ஏன்னா ஆப்ஷன் பி பாருங்கள், ஒருத்தன், ஒண்டியாய், ஒருத்தன், இந்த சொற்கள்லாம் வந்து எழுத்து வழக்கே கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஒருத்தன், ஒண்டியாய், ஒருத்தன் அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்கு கிடையாது, அது பேச்சு வழக்கு. இதுவும் நீங்கள் ஆன்சர் இதெல்லாம் பாருங்கள். 11th 12th புக்கில் கூட உங்களுக்கு வட்டார வழக்கு சொற்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. வட்டார வழக்கு சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் 12th புக்கில் கூட இருக்கும். ஒரு காலமில் விட்டு ஒரு தெரிந்து கொள்வோம்னு சொல்லி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வட்டார வழக்குக்கு சொல்ல கூட எழுத்து வழக்கை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. மேபி 11th 12th கேர்லெஸ்ஸாக ப்ரிப்பேர் பண்ணாத வட்டார வழக்கு சொற்கள்லாம் அதெல்லாம் கொஷினாக கேட்பாங்களா அப்படின்னு நிறைய அப்படியே விட்டுருவீங்க. பட் ஆனால் அதை வட்டார வழக்கு சொற்களை கொடுத்து எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கொஷின் கேட்டுருவாங்க. உயரமாக வளர்ந்து விட்டான், இது நீங்கள் எடுத்துருவீங்க ஆன்சரு. சரியான எழுத்து வழக்கு இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ரிமைனிங் 3மே பேச்சு வழக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு டே பை டே லைஃப்பில் ஜென்ரலாக ஒரு தொடர், பொதுவான ஒரு தொடர் நம்ம கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அந்த வட்டார வழக்கு சொற்கள் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது டைரெக்டாக இருக்காது சொற்களுக்கு பொருள். வினாச்சொல். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? இது நீங்கள் வினாச்சொல் ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு தொடர் கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினா கண்டுபிடிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். 4 வகை படைகள் யாவை? சொல் கேட்கிறான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சொல் இந்த கமா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொடரை படிச்சுங்க. சொல் கேட்கிறான், என்றான், கணியன். உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு தெரியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொடருமே ரீட் பண்ணி கமா கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர் படிங்க. கமா இல்லை அப்படின்னா டைரெக்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக படித்து பாருங்கள் தொடருக்கு பொருள் தெரியுதான்னு. பொருள் தெரியல அப்படின்னா அதை சூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கனி மாப்பழ வாழை அப்படின்னு சும்மா டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்குறாங்கன்னா அது என்ன டிஃபைன் பண்ணதுன்னே தெரியாது. தொகைச்சொற்களை விரித்து சொல்கிறாங்களா, இந்த மாப்பழ வாழைங்கிறது ஒன்றா அப்படின்னா மா அப்படிங்கிறது மாம்பழம், பலா அப்படிங்கிறது பலாப்பழம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பழத்தை குறிக்குது. ஸோ அதுக்கு பக்கமாக கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மீனிங்கில் நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். தொகை ஃபுல்லாக தொடரை ரீட் பண்ணி எந்த இடத்துல கமா கொடுத்துருக்குறாங்க, இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்குறாங்க, அரைப்புள்ளி எந்த இடத்துல இருக்குது, முக்காறு புள்ளி எந்த இடத்துல இருக்குது, ஸோ அதுக்கு எல்லாமே பொருள் இருக்குது. தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தொடருக்கே நீங்கள் பொருள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் நிறுத்தற் குறியீட்டில்.
நீங்களே சும்மா ஜென்ரலாக பாருங்கள், மாப்பழா வாழை அப்படின்னு கமா இல்லாமல் எழுதி வச்சுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பீங்க? மாப்பழா வாழைனா அவங்களுக்கு அது மா அப்படிங்கிறது ஒரு சொல்லுன்னே தெரியாது. மா அப்படின்னா கமா கொடுத்தீங்கன்னா மாம்பழத்தை குறிக்குது. ஸோ பாருங்க, இப்போ தான் நான் சொன்னேன். கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். முத்தமிழ் அப்படிங்கிறது தொகை சொற்களை விரித்து எழுதும்போது அரைப்புள்ளி வரும். ஸோ அதுக்கப்புறம் இயல் இசை நாடகம். ஸோ இந்த மாதிரி தான் இதே மாதிரி முத்தமிழ், நார்திசை, ஐம்புலன்கள், 7 ஸ்வரங்கள், 6 சுவைகள், நவரத்தினங்கள், 2 திணைகள், முக்கணிகள், இந்த மாதிரி தொகை சொற்களை விரித்து எழுதும்போது, ஏன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3ஆக டிஃபைன் பண்ணுது. இங்கே பாருங்க, முத்தமிழ்ல கமா கொடுத்துருக்குறாங்க, ஐஃபன். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அரைப்புள்ளி கொடுத்து இயல் இசை நாடகத்தில் உங்களுக்கு என்ன ஐஃபன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐஃபனில் வரவே வராது. தமிழில் எங்கே நம்ம ஐஃபன் போட்டிருக்கோம்? தமிழில் ஐஃபன் வச்சு தொல்காப்பியரே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டார். தொல்காப்பியர், பவனந்தி முனிவர், இவன் உங்களுக்கு வீரசோழியம், புத்தமித்திரர். அந்த ஐஃபன் போடுறது வந்து இடைக்காலத்துலையா இல்லை தமிழில் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இலக்கணம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முத்தமிழ் அப்படின்னா அரைப்புள்ளி, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அதனால தான் அதுக்கு கமா கொடுக்குறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஆல்ரெடி மேலேயே நான் சொன்னேன், முக்கணினா மாப்பழா வாழை, அது வந்து தொகை சொற்களை விரித்து கூறுவது அப்படின்னு. எஸ், இந்த கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே இந்த நிறுத்தற் குறியீடு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கிளாஸ்லேயே. இந்த வட்டார வழக்கு சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 11th 12th புக்கில் 10th புக்லேயுமே இருக்கும். ஒரு சில இடத்துல உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா ரீட் பண்ணுங்கள். இருபொருள் தருக கொஞ்சம் நிறையா 11th 12th புக்கு, ஓல்டு புக்கெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இருபொருள் தருக, வட்டார வழக்கு சொல், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தொகை சொற்களை விரித்து எழுதுது, இந்த சிற்றிலக்கியத்தில் கொடுத்துருந்தா கூட நீங்கள் தொகை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எல்லாமே ப்ரிப்பேர் 3 இனம் மட்டும் கிடையாது. அதிலே பாருங்கள், இன்னும் 2-3 சொற்கள் இருக்கும், தொகை சொற்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க சிற்றிலக்கியத்திலேயே, தமிழ் விடுத்தூதில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே பாவீனத்தில் கொடுக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள். சொல்லும் பொருளும் தெரியாத கொஷினுக்கு ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது அடிஷ்னலாக கொடுக்குற ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேர் காப்பியில் உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்கூல் புக்கை திரும்ப எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ எந்த இடம்லாம் நானே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தமிழ் நல்லா ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செஷனில் மேக்ஸு பார்ப்போம். மேக்ஸு எக்ஸசைஸ் சம்மு எது சார் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சதுரம், செவ்வகம், முக்கோணம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எல் வடிவ செவ்வகத்தினுடைய சுற்றளவு, பரப்பளவு தெரிஞ்சு வச்சுங்க. மேக்ஸ் நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா கிளாஸை லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துருங்க. மேபி ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸோ அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க, ஃபார்முலா தெரியும்னு விட்டுருவாங்க. ஸோ புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னுக்கு எல்லாமே நீங்கள் லாஜிக்காக தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸ் எப்படி கேட்டாலுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. லாஜிக் தெரிஞ்சிருந்தால், ஏன்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சமுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு ஷார்ட்கட்ஸ் நாலேஜோட குரூப் 4 எக்ஸாம், அது பேங்கிங் எக்ஸாம் ஓகே, அது வேறு பேட்டர்னு. நீங்கள் ஒரு ஷார்ட்கட்ஸ் நாலேஜோட குரூப் எக்ஸாம் மேக்ஸ்க்கெலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு அந்த கொஷினுக்கு ஓகே அப்போ வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் ஒர்க் ஆகும். உங்களுடைய குரூப் 4 அன்றைக்கி எக்ஸாம் ஹால் அன்றைக்கி ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகமே வராது ஒரு சிலதுக்குலாம். சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்ஸ் வேறு, சப்ஜெக்ட் நாலேஜ் வேறு. சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் ஓகே ஷார்ட்கட்ஸுக்கு நீங்களே கூட மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் மேக்ஸ் ஃபுல்லாக எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்ப்போம்.